காலையில் வீட்டை பெருக்கும் போது யாரும் தூங்கக்கூடாது. தொடப்பத்தை கையில் வைத்து பேசக்கூடாது. வீட்டை விட்டு யாரேனும் வெளியே சென்றால் உடனே வீட்டை பெருக்கக்கூடாது. தொடப்பத்தை எப்பொழுதும் படுக்க வைக்கக்கூடாது, நேராகத்தான் வைக்க வேண்டும். பெருக்கும் போது யார் மேலே படாமல் பெருக்க வேண்டும். தொடப்பத்தை எப்பொழுதும் தாண்டி செல்லக்கூடாது. சனிக்கிழமை முதலில் நோயாளிகள் மருந்து சாப்பிடக்கூடாது. திங்கள் கிழமை பயணம் செய்வது தீமை தரும். பிறந்த நாட்களில் திருமணம் செய்தால் துன்பம் தீரும். திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் திருமணம் நடந்தால் துன்பம் சேரும். புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு நாட்களில் திருமணம் செய்தால் சிறப்பு. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. பணத்தை கணக்கு வைத்து செலவு செய்ய வேண்டும். பணத்தை இடது கையில் கொடுப்பது நல்லது இல்லை. பிறர் வாழ்வதைக் கண்டு பொறாமைப்படக்கூடாது. செய்த நன்றியை மறக்கக்கூடாது. காசுகளை தூக்கி எறிந்து விளையாடக்கூடாது. கோபத்தை தவிர்க்க வேண்டும். சிரிச்ச முகத்தோடு உபசரிக்க வேண்டும். காலை மாலை 6 மணிக்கு விளக்கு ஏற்ற வேண்டும். கடன் வாங்குவதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. வாசல் படியில் உட்காருவதை தவிர்ப்பது நல்லது. மாலை 6 மணிக்கு மேல் தலை வாரக்கூடாது. இரவில் துணி துவைக்கக்கூடாது. அளவோடு ஆசைப்பட வேண்டும். அரை இருட்டாக இருக்கக்கூடாது. மாயம் மந்திரம் செய்பவர்களை வீட்டில் அழைக்கக்கூடாது. ராஜ நிலை வாசலில் ஆணி அடிப்பதை தவிர்ப்பது நல்லது. பூஜை அறையில் தெய்வ படத்திற்கு பக்கத்தில் முன்னோர் போட்டா வைக்கக்கூடாது. வீட்டில் பிளாஸ்டிக் பூக்கள் வைக்கக்கூடாது. துளசியை பார்த்தால் செய்த பாவங்கள் அழியும். துளசியை தொட்டால் உடல் தூய்மை அடையும். துளசியை பணிந்தால் நோய்கள் தீரும். துளசிக்கு நீர் வார்த்தால் யமனுக்கு பயம் உண்டாகும். துளசியை நட்டால் பகவான் கிருஷ்ணரை நெருங்கலாம். படுக்கை அறையில் நடக்க இடம் விட்டு கட்டிலை போட வேண்டும். பெயிண்ட் நீல நிறம் அல்லது இளம் பச்சை நிறம் ஏற்றது. தூங்கும் போது போனை பக்கத்தில் வைத்து படுக்கக்கூடாது. அறையில் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறத்தில் பல்பு போடுவது தூக்கத்தை அதிகரிக்கும். படுக்கை விரிப்பு தலையணை சுத்தமாக இருக்க வேண்டும். மூளைக்கு பேமஸ் வல்லாரை. முடி வளர நீலா நெல்லி. எலும்பிற்கு நல்லது இளம் பிரண்டை. பல்லுக்கு பேமஸ் வேல குச்சி. பசிக்கு சீரக மிஞ்சி. கல்லீரலுக்கு கரிசாலை. காமாலைக்கு கீழா நெல்லி. காதுக்கு பேமஸ் சுக்கு சுருள். தொண்டைக்கு பேமஸ் அக்கரகாரம். தோலுக்கு பேமஸ் அருகு வேம்பு. நரம்பிற்கு பேமஸ் அமுக்குரன். அம்மைக்கு வேம்பு மஞ்சள். சுருண்டு படுக்க கூடாது. உட்காரும் போது வளைந்து உட்காரக்கூடாது. நிற்கும் போது நிமிர்ந்து நில்லுங்கள். 2 வீலர் ஓட்டும் போது குனிந்து ஓட்டக்கூடாது. கனமான தலைவாணி வைத்து படுக்கக்கூடாது. தினமும் 20 நிமிடம் வேகமாக நடக்க வேண்டும். தொடர்ந்து 70 நிமிடம் உட்காரக்கூடாது. தினமும் 21 முறை குனிந்து காலை தொடுங்கள். வலுவான பொருளை குனிந்து தூக்கக்கூடாது. தினமும் காலை மாலை 20 நிமிடங்கள் கைகளை வானோக்கி நீட்டுங்கள். கருவில் இருந்து 8 வயது வரை அம்மாவுக்கு அடிமை. 8 வயது முதல் 18 வயது வரை அப்பாவிற்கு அடிமை. 18 வயது முதல் 40 வயது வரை மனைவிக்கு அடிமை. 40 வயது முதல் 60 வயது வரை பிள்ளைகளுக்கு அடிமை. 60 வயது முதல் 100 வயது வரை நோய்க்கு அடிமை.